நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்டம் சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் வில்லியனூர் மாவட்ட சார்பில் வில்லியனூர் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடக்கி வைத்தார். இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்க உரையாற்ற மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரையாற்ற பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை அம்ரீஷ், மங்கலம் சபரீஷன், வில்லியனூர் சுந்தர், ஊசோடு முரளி மற்றும் மண்ணாடிப்பட்டு அனுசுவை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகி சண்முகம் நன்றி உரை நிகழ்த்த விழா இனிதே நடைபெற்றது. அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியை செழிப்பாக வளர்ப்பதற்கு சட்டத்தின் ஆட்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பணம் எல்லாம் பாதுகாப்புக்காக வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணுவோம். இன்னைக்கு 7.25% நம்ம இந்த நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகள் நாம் அனைத்து மக்களையும் நாம் நிர்வகிக்கக்கூடிய நன்றி நன்றி சூழல் உருவாக்க வேண்டும் என்றால் நண்பர்களை நீங்கள் அனைவரும் இதை உருவாக்க வேண்டும். இது சம்பந்தமான விஷயங்களுக்கு வராதவர்களுக்கு சொல்லி இந்த மாவட்டம் முழுவதும் இதை நாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மூச்சு என்று நாடு ஒரே தேர்தல் இந்த கருத்து சம்பந்தமாக ஊசூடு தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்கத்தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன், பொருளாளர் எழிலன், செயலாளர் பிரபு, துணை செயலாளர் சிவலிங்கம், செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி, நடராஜன், சுப்பிரமணி, மோகன்ராஜ், ராஜசேகர், முத்தரசி, நிர்மலா, பாரதிய மஸ்தூர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார், பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலசங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். எல்லாம் முனியா அம்மா என்னதான் பார்க்கணும் ஒன்று பார்க்கணும் நீ தான் சொல்லுங்க பாருங்க தலைவி செயலாளர் 2 பேரும் சார் கொஞ்சம் பேர் இங்கே வாங்க இந்த பக்கம் வர சொல்லுங்க. ஓகே பாருங்க பாருங்க ஒர்க் ஆர்டர் கொடுத்து இன்னும் 2-3 நாள்ல வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சேதராப்பட அந்த பக்கமும் எல்லாம் அப்படி லைட்டுகளை போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தீங்க. பாரத பிரதமர் அசம்பிளியில போகும்போதே வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலய திருப்பணிக்காக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றான வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக மக்கள் பலர் நன்கொடை வழங்கி வருகின்றனர். இதில் அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் துணைவியாரும் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தனது சொந்த நிதியாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை ஆலய திருப்பணிக்கான நன்கொடையாக ஆலய நிர்வாகியிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தாளர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். முகமே தெரியலண்ணா, அப்புறம் எதுக்குண்ணா எடுக்க சொல்றீங்களே தெரியலண்ணா. எதுக்கு சும்மாவாது கிட்ட கத்தி கத்தி எங்களுக்கு பாரு பாருங்க.
பாரு நான் இங்க பண்ண இதை வெயிட் பண்ண அவர் போட்டோ ரமலான் நோன்பை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினருக்கு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில செயலர் ரகுபதி, மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார், வில்லியனூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐஜூப் உபரேஸ் ரகுமான், கார்த்திக் ராஜேந்திரன், மணிமாறன், பூபாலன் காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்ஆர் காங்கிரஸ் மாநில தொழிற்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தலைவர் குமணன் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என ஒவ்வொரு பிரிவுகளாக நியமிக்கப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தொழிற்சங்க அணியின் என்ஆர் ஐடியூசி பொறுப்பாளர்கள் தலைவர் சதா குமணன் தலைமையில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுகிற மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சதா குமணன் தலைமையில் மாநில செயலாளர்கள் ராமமூர்த்தி, ஆனந்தவேலு, ராஜ், துணைத் தலைவர்கள் பார்த்திபராஜன், சகாதேவன், அருணகிரி, அண்ணாதுரை, மணிகண்டன், ராஜாமணி, நவீன்குமார், அருண்குமார், சத்யராஜ், சுந்தரராசு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம், இணை செயலாளர்கள் மாதவன், ஐயனார் வெங்கடேசன், எத்திராஜலு, நிர்வாகிகள் சுந்தரமூர்த்தி, அருணாச்சலம், ஐயனார் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் மாநில செயலர் NS ஜெயபாலை சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடல் பருமன் பாதிப்பு பட்டியலில் இந்தியா 2வது இடம். 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என அப்போலோ மருத்துவர் எச்சரித்துள்ளார். உடல் பருமன் குறைப்பிற்கு தேவையான அறுவை சிகிச்சை குறித்து சென்னை கிரீன்வே அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவர் ராஜ் பழனியப்பன் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் 28% பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 80% நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது.
தற்போது 35% பேர் இளைஞர்களாக உள்ளனர். 2030 இவர்கள் வயதாகி அதிக நோய்கள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்த அவர், இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் 40% மேற்பட்ட உடல் பருமனை குறைத்தாக வேண்டுமென அறிவுறுத்தினார். மிக அதிக உடல் எடை என்பது உலக அளவில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக மாறி உள்ளது. இதனால் நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவை ஏற்படுகிறது. உடற்பயிற்சி, உணவு பழக்கம், வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றால் உடனடியாக பலருக்கு எடையிழப்பு என்பது ஏற்பட சாத்தியமில்லை. இதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெடபாலிக் அறுவை சிகிச்சை அப்போலோ மருத்துவமனை கடந்த 14 ஆண்டுகளாக செய்துள்ளது. 2800க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டார். புதிய மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த சிகிச்சை எடுத்தால் பெருமளவில் உடல் எடையை குறைக்கலாம். அப்போலோ மருத்துவமனையில் அதிகபட்சமாக 346 கிலோ எடையுள்ளவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்டோர் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக கூறினார். இந்த சிகிச்சை பெற்ற டெம்பிள் என்கின்ற பெண்மணி 145 கிலோ இருந்ததாகவும், சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது 86 கிலோ இருந்ததாகவும், உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மருந்துகள் எடுத்து மருத்துவமனை நாடுறது இந்தியாவில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். 35க்கு மேலே. அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா உடல் பருமன் கிட்டத்தட்ட 40% மக்கள் உடல் பருமனை கம்மி பண்ணால் தான் அந்த ஸ்டேஜுக்கு வர முடியும்னு லேட்டஸ்டாக ஸ்டடி சொல்லுது. அதில் பார்க்கும்போது 2% மக்கள் இப்போ என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி கதிர்காமம் தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவரும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KSP ரமேஷ் பிறந்தநாளை ஒட்டி இளைஞரணி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் இளைஞரணி தொகுதி தலைவர் பிரேம் தலைமையில் மாரியம்மன் நகர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், இளைஞரணி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கட்சியே ஏதோ உங்களுக்கு ஞானம் எல்லாம் மாறி கொஞ்சம் இங்க பாருமா, இங்க பாருமா, இங்க பாருமா, இங்க பாருமா. ஓகே, ஆமா, வந்துருமா. ஓகேண்ணா, அடுத்து இங்க பாருமா, இங்க பாருமா. ஓகே, சைடில் வந்துடலாம், சைடில் வந்து
புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் ஏப்ரல் 14, 2025 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் அந்த மருந்து கடைகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று பிபிசி எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் தள்ளுபடி பலகை வைக்கும் மெடிக்கல் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி பார்மசி கவுன்சிலில் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி பார்மசி கவுன்சில் பிபிசி 18வது பொதுக்குழு கூட்டம் 2025 புதுச்சேரி ஐஜிஎம்சி மற்றும் ஆர்ஐ ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மருந்து கடைகள் மூலம் தள்ளுபடி விளம்பரங்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் விதிமுறைகள் 2015 மற்றும் காம்படிஷன் சட்டம் 2002 பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சிலின் படி நுகர்வோர் மற்றும் நோயாளிகள் மருந்துகளை வாங்குவதற்காக சில மருத்துவ கடைகளின் உரிமையாளர்கள் தங்கள் வளாகத்தில் விளம்பர பலகைகளை வைத்துள்ளனர். அத்தகைய விதி மீறல்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், எனவே அனைத்து பங்குதாரர்கள் நுகர்வோர் தரப்பினரும் இதுபோன்ற மீறல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. பிபிசி தலைவர் ஜெகநாதன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் சுமார் 1800 மெடிக்கல்களில் தள்ளுபடி விலைகளில் மருந்துகள் வழங்கப்படும் என்ற விளம்பர பலகைகள் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் விளம்பர பல வைக்கப்பட்டுள்ளதால் மருந்துகளின் விற்பனை உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எம்ஆர்பிகளில் சதவீத தள்ளுபடிகள் பாண்டிச்சேரி பார்மசி கவுன்சில் அனைத்து மருந்தாளர்களுக்கும் ஆன்லைன் மூலம் கருத்து படிவங்களை விநியோகித்துள்ளதாகவும், மருந்தாளர்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 95% மருந்தாளுநர்கள் தள்ளுபடி பலகைகள் மற்றும் விளம்பரங்களை மருந்தக வளாகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் காட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியம் முழுவதும் ஏப்ரல் 14, 2025 முதல் மருந்து கடைகளில் தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும் என்று விளம்பர பலகைகள் வைத்தால் அந்த மருந்து கடைகளின் பதிவு மற்றும் மருந்தாளுநர்களின் உரிமைகளையும் ரத்து செய்யப்படும் என்று பிபிசி எச்சரித்து உள்ளது. பதினெட்டாவது பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான முடிவுகள். புதுச்சேரியில் காலியாக உள்ள அரசு மருந்தாளர் பணியிடங்களை நிரப்புமாறு நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துக்கும் புதிய அரசுக்கும் புதுச்சேரி சுகாதாரத்துக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டது. நமது இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் மிக விரைவில் 42 புதிய மருந்தாளர் பதவிகளுக்கு ஆள்கார் வருமாறு உறுதியளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் 18வது குழுவில் முக்கியமான முடிவுகளான பார்மசி ஆக்ட் 1948 அண்டு பிபிஆர் 2015 இது முழுவதுமாக நமது புதுவை மாநிலத்தில் செயல்படுத்தப்படும். அதன்படி நமது மருந்தாளுநர் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ஃபார்மசி, அதில் நிறைய மருந்தாளர்கள் தங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரெண்டல் விடுவதால் புகார்கள் வந்திருக்குது. முடிந்த அளவில் முழுவதுமாக அந்த ரெண்டல் இதுவை நம்ம கவுன்சில் சார்பாக தடை செய்யப்படுகிறோம். அதனால் நம்ம மருந்தாளர் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள், ரெண்டல் விடுவதை தவிர்க்குமாறு புதுச்சேரி கவுன்சில் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் பாண்டிச்சேரி ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரார் ஜே பாலமுருகன். இந்த பாண்டிச்சேரி ஃபார்மசி கவுன்சிலோட ஆன்லைன் ரினிவல் சர்வீசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் புது வெர்ஷனை அடுத்த மாதம் கடைசிக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது எல்லா ஃபார்மசிஸ்ட்டும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதத்துலேருந்து LSSDC ப்ரோக்ராம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிசிஐயும் கொலாபரேட் பண்ணி ஒன்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அப்ஹோல்ட் பண்ணுறாங்க. அது எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் பேட்ச் வைஸாக நடத்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாரும் ஃபார்மசி கவுன்சிலோட ஒருங்கிணைந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்.